வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தமிழக அரசியல்வாதியாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற அனைவராலும் மருத்துவர் ஐயா என்று அன்பாக அழைக்கப்படக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து குறிப்பாக மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மைந்தன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகள் தான் அதிகமான விவாத பொருளாக மீடியாக்களால் பேசப்பட்டு வருகின்றது. மற்றும் அவர் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி எவர் வழி நடத்துவது என்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சறுக்கல்களும் தென்படத்தான் செய்கின்றன. இதற்கு என்னதான் தீர்வு என்பதை நாம் இதற்கு முன்னரே அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகத்தில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்திருந்தோம். இப்பொழுது மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜாதக பலன்கள் என்ன சொல்கின்றன, நவாம்சம், ராசி கட்டம், தசாபத்தி அமைப்புகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன என்பதை தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். மருத்துவர் எஸ் ராமதாஸ் அவர்கள் ஜூலை 25, 1939 வருடம் கீழ்சிவரி என்ற விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்தவர். தற்பொழுது 85, 86 வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இவர் தமிழக அரசியல்வாதியாகவும் கல்வி தொகுதியில் மருத்துவராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராகவும் இவர் கட்சி தலைவராகவும் அவர் சார்ந்த சாதி சமூக சங்கத்தை நிறுவதி ஒரு நிறுவனராகவும் அவர்களுக்கு எம்பிசி அந்தஸ்தை பெற்றுத் தருவதில் முன்னெடுப்புகள் மற்றும் 20% இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதில் பல்வேறு போராட்டங்களின் சந்தித்தவராக இருக்கின்றார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சி 1989-90 வருட காலகட்டத்தில் தொடங்கியவர். பின்னர் அவர் சார்ந்த சமூக சங்கத்தில் உறுப்பினராகவும் சிறந்த பொறுப்புகளையும் அங்கமுகித்தராகவும் இருக்கின்றார். இவருடைய ஆதரவாளர்கள் இவரை மருத்துவர் ஐயா என்று அன்புடன் அழைக்கின்றனர். இவர் திண்டிவனத்தில் தைலாபுரம் என்னும் இடத்தில் வசிக்கின்றார். மருத்துவராகவும் அரசியல்வாதியாகவும் திறன்பட பணியாற்றியவர். இவருக்கு சரஸ்வதி என்கின்ற மனைவியும் ஸ்ரீகாந்தி கவிதா என்கின்ற மகனும் அன்புமணி ராமதாஸ் என்கின்ற மகனும் இருக்கின்றனர். இவர் தந்தை சஞ்சீவராயர், தாய் நவநீதி அம்மாள். இவருக்கு ஒரு சகோதரி மற்றும் 3 சகோதரர்கள் இருந்திருக்கின்றனர். இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1959 ஆண்டு முதல் 1965 ஆண்டு வரை உள்ள காலகட்டத்தில் மருத்துவம் கற்று MBBS பட்டம் பெற்றிருக்கின்றார். 1965 ஆண்டு முதல் 3 ஆண்டுகள் இவர் திண்டுவனத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலேயே மருத்துவராகவும் பணியாற்றியிருக்கின்றார். 1980 ஆண்டு தான் சார்ந்த வன்னியர் சமூகத்தின் நலனுக்காக வன்னியர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்குவதில் முக்கியமான பங்குகளை இவர் வகித்திருக்கின்றார். 1989-90 வருட காலகட்டத்தில் வன்னியர் சங்கம் என்ற அமைப்பை பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுப்பதில் முக்கிய பங்காற்றியவர். இவர் மது விலக்கிற்காகவும் மக்கள் மீது திணிக்கப்படக்கூடிய பொது போதைப் பொருட்கள் இது போன்ற முறைகேடுகளை அதிலிருந்து மக்களை விடுவிக்க 34 ஆண்டுகள் தொடர்ச்சியாக போராடியவர். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான தடைகளை நீக்கி கல்வி வேலைவாய்ப்புகளை முன்னுரிமை வழங்குவதற்காக 20% இடஒதுக்கீடு பெற்றுத்தந்த அதில் முதன்மை பங்காற்றியவரும் இவரே. தமிழக வணிக நிறுவனங்கள், பெயர் பலகைகள் அனைத்துமே தமிழ் மொழியிலேயே இருக்க வேண்டும் என தமிழ் பாதுகாப்பு இயக்கம் நடத்தியவரும் இவரே. பசுமை தாயகம் எனும் சமூக நல செயல்பாடுகள் ஈடுபட்டு ஒரு தன்னார்வ அமைப்பையும் இவர் நடத்தி வருகின்றார். இப்படி பல்வேறுபட்ட குணநலன்களை பொருந்திய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை பார்க்கலாம். பொதுவாக ஒருவர் மருத்துவராக இருக்க வேண்டும், குடும்பம் சார்ந்த அமைப்பில் இருக்க வேண்டும் மற்றும் அரசியல்வாதியாகவும் இருக்க வேண்டும். இதுபோன்று பன்முகம் கொண்டவராக இருப்பதற்கு அவருடைய கிரக அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், முதலில் மருத்துவராக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புதன், சனி மற்றும் செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். இந்த 3ம் நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் மருத்துவராக சாதிக்க முடியும். அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றாலே 4, 5, 10, 11 இடங்களை பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு சாதி சமூக பின்னணி கொண்டவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் அவருடைய 7ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். இது எல்லாமே ஒருவர் பல்வேறு முகம் கொண்டு இயங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைய இருக்கின்றது. இதுபோன்ற தன்மைகள் இவர் பெற்றிருக்கின்றாரா? மற்றும் குடும்ப அமைப்பு, குடும்பம் சார்ந்த கட்சி இவருக்கு இருக்கின்றது. அது சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே 2ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த அம்சங்கள் அனைத்தும் பொருந்தியவராக மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கின்றாரா? எதன் அடிப்படையில் அவருக்கு நிகழ்காலத்தில்
அதிகமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார் என்பதையும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இவருடைய நவாம்சம் சார்ந்து பார்க்கும் பொழுது அவருடைய லக்னத்திலேயே மாந்தியும் சுக்கிரனும் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை பொருந்தியவராக 2ஆம் இடத்தை சந்திரன் ஆட்சியாக கேதுவுடன் சேர்ந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் அன்புள்ளம் கொண்டவராக, குடும்ப பின்னணியில் இயங்கக்கூடியவராக, 4ஆம் இடத்தில் சூரியன், 6இல் குரு, 7ஆம் இடத்தில் கிரகம் இல்லை, 8ஆம் இடத்தில் ராப்பு, 9ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் 11ஆம் இடத்தில் லக்னாதிபதி புதன் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நவாம்சத்தில் மிக தெளிவாக தெரிகின்றது. இவர் ஒரு மருத்துவ கல்வி படிப்பதற்கு முக்கியமான அம்சங்களான சனி, புதன், செவ்வாய். லக்னாதிபதியான புதன் 11ஆம் இடம் வருகின்றார். 11ஆம் அதிபதியான செவ்வாய் அவருக்கு 9ஆம் இடம் வருகின்றார். 9ஆம் அதிபதியான சனி லக்னத்திலேயே இருக்கின்றார். இந்த பரிவர்த்தனை அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. புதன், சனி மற்றும் செவ்வாய் சார்ந்த பரிவர்த்தனை அமைப்பு இவர் மருத்துவராக சிறந்து விளங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. லக்னத்திலேயே சனி இருக்கின்றார் மற்றும் இவருக்கு கிரகங்கள் அமைப்புகள் எல்லாமே சிறப்பான நிலையை பெற்ற யோகமான தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார். மருத்துவராக இருக்க வேண்டும் என்றால் கிரகங்கள் அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது, குடும்ப அமைப்பு சிறப்பாக இருக்கின்றது. 8ஆம் அதிபதியான சனியும் லக்னத்திலேயே வருகின்றார். அதன் அடிப்படையில் இவர் நிச்சயமாக இதுபோன்ற அமைப்புகள் மருத்துவராக சிறந்து விளங்குவது, குடும்ப அமைப்பில் பின்னணியில் எழுவது சிறப்பாக இருக்கின்றது மற்றும் ஒரு சமூக பின்னணியை கொண்டு இயங்குவராக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் 7ஆம் இடம் பார்க்க வேண்டும். 7ஆம் அதிபதியான குரு அவருக்கு 6ஆம் இடம் வருகின்றார் மற்றும் இவர் அரசியல் நாட்டம் விருப்பம் என்பது 10ஆம் அதிபதியும் 7, 10 2க்கான அதிபதியும் ஆன குரு அவருக்கு 6ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். 11ஆம் இடத்தில் லக்னாதிபதியே வருகின்றார். 11ஆம் அதிபதியான அவருக்கு செவ்வாய் 9ஆம் இடம் சார்ந்து வருவது மிக மிக சிறப்பான அம்சங்கள் பொருந்தியதாகவே இருக்கின்றது. ராசி கட்டத்தில் அவருடைய முழுமையான அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துரைக்க இருக்கின்றேன். ராசி கட்டத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு இவர் பிறந்தது என்னவென்று பார்த்தால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்றார். விசாகம் 4ஆம் பாதம் குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார். விருச்சிக ராசியில் தனுசு லக்னத்தில் வளபிரவில் பிறந்திருக்கின்றார். அவருக்கு லக்னத்திலிருந்து 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக வக்ரமாக இருக்கின்றார். 4ஆம் இடத்தில் குரு ஆட்சியாக இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் சனி நீச்சமாக கேதுவுடன் சேர்ந்திருக்கின்றது மற்றும் இவருடைய 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் சூரியன். இந்த சூரியன் புஷ்கர நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்றது. 9இல் புதன். கிட்டத்தட்ட டிகிரி அமைப்பில் பார்த்தோம் என்றால் சுக்கிரன் 26 டிகிரிக்கு மேல் வருகின்றார். புதன் 0 டிகிரியில் இயங்குகின்றார். கிட்டத்தட்ட அவர் 8ஆம் இடம் சார்ந்து இயங்குகின்றார் மற்றும் 11ஆம் இடத்தில் ராகுவும் மாந்தியும். 12ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக மறையக்கூடிய கிரக அமைப்பு. இங்கு சந்திரன் புஷ்கர நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாக இருக்கின்றது. இவ்வாறு இவருக்கு 2 சந்திரனும் சூரியனும் சார்ந்த புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் சிறப்பாக இருக்கின்றது. பொதுவாக சந்திரன் சூரியன் அமைப்பு தாய் தந்தை அமைப்பை குறித்தாலும் இவர்கள் அதிகமாக உணர்வு பூர்வமாக இருப்பார்கள். குடும்பம், பாசம், பந்தம், பிணைப்பு இவர்களுக்கு இயல்பாக அதிகமாக இருக்கும் மற்றும் இவருக்கு சூரியன் செவ்வாய் பார்வை இருக்கின்றது. உக்கிரமாக, கோபமாக, ஆக்ரோஷமாக, போராட்ட குணம் கொண்டவர்கள், அவசரப்படும் குணம் இயல்பாகவே இவர்களுக்கு இருக்கும். மற்றொரு மனதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு இருக்கின்றது. மற்றொரு மனதை புரிந்து கொண்டு மற்றவருடைய மனதை பறித்து அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் பக்குவமும் கொண்டவர்களாக இயல்பாகவே இருக்கின்றார்கள். இதுபோன்ற தன்மைகள் கிரக சேர்க்கைகள் இயல்பாகவே அந்த முரண்பாடுகளை ஏற்படுத்தும். ஜாதி, சமூகம் சார்ந்த முரண்பாடுகளை ராகு, சனி, கேது, சனி சார்ந்த தொடர்புகள் ஏற்படுத்தத்தான் செய்யும். குரு ஆட்சியாக இருக்கின்றார். அன்புள்ளம் கொண்டவர். பாசம், பந்தம், பிணைப்பு இயல்பாகவே இவருக்கு அதிகமாக இருக்கின்றது. இவருக்கு அரசியல் சார்ந்து இயங்க வேண்டும் என்றாலே நான் குறிப்பிட்டபடி 4ஆம் இடம் குரு ஆட்சியாக இருக்கின்றார். 5ஆம் இடம் பார்க்க வேண்டும். 5ஆம் இடம் நீச்ச யோகம் இருக்கின்றது. சமூக அமைப்பு 7ஆம் அதிபதி கிட்டத்தட்ட 8, 9 சார்ந்து இயங்குகின்றார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் வருகின்றார் மற்றும் 10ஆம் அதிபதியும் 9ஆம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் இவர் 11ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் 11ஆம் அதிபதியும் 7ஆம் இடம் சார்ந்தே வருகின்றார். இவர் அரசியலில் இதுவரை ஒரு பதவியை கூட அனுபவித்ததில்லை. அதாவது ஒரு எம்எல்ஏவாகவோ மந்திரியாகவோ இவர் நினைத்திருந்தால் ஆகியிருக்க முடியும். இதன் அடிப்படையில் இவரால் அரசியலில் பதவி வகிக்க முடியவில்லை என்று பார்த்தோம் என்றால், குறிப்பாக இவருக்கு 2ஆம் இடம் குடும்ப அமைப்பு செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார், சிறப்பாக இருக்கின்றது. 2ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கின்றார். ஒருவர் அரசியல் சாதிக்க வேண்டும் என்றாலே அவருக்கு சனி, சூரியன், சந்திரன் நன்றாக இருக்க வேண்டும். சூரியன் மறையக்கூடிய அமைப்பு, சந்திரனும் மறையக்கூடிய அமைப்பு. சூரியன் 8ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். சந்திரன் நீச்சமாக இருக்கின்றார். சனியும் நீச்சமாக இருக்கின்றது. அடிப்படையில் இவரால் அரசியலில் பதவி எந்த ஒரு பதவியும் வகிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. மற்றும் இவரை குடும்பம், குழந்தைகள் சார்ந்து பார்க்கும் பொழுது இவருக்கு குழந்தைகள் என்றாலே 5ஆம் இடம் வருகின்றது. இவருக்கு பார்த்தோம் என்றால் செவ்வாயும் சனியும் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது. நான் முன்பே பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன். குடும்பம் சார்ந்த அரசியல் பின்னணி கொண்டவர்களுக்கு
அவர்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும் என்று இந்த பல்வேறு பதிவுகளை தெரிவித்த அடிப்படையில் இவருக்கு 2-5 சார்ந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது. இவர் எப்பொழுது தன்னுடைய மைந்தனை அரசியலில் ஈடுபடுத்தினாரோ அன்று முதலே அவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய கட்சி சென்று விட்டது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றது. 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதியான சனி நீச்சமாகி தன்னுடைய குழந்தைக்கான யோகத்தை கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் 5ஆம் இடத்தில் அவருடைய மைந்தன் அவர் கட்சியை வழிநடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் தென்படுகின்றன. மற்றும் 8ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 8ஆம் இடம் குழந்தைகள் சார்ந்த பலன்களை கொடுக்கக்கூடியது. 8ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார். 8ஆம் அதிபதி நீச்சமாகி 12இல் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவருக்கு இவருடைய மைந்தர்கள் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் அவ்வளவு சிறப்பாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மற்றும் 8ஆம் அதிபதி 12இல் மறையக்கூடிய அமைப்பு நீச்சமாகி இவருடைய மைந்தன் மத்திய அரசு சார்ந்த மத்திய அமைச்சராக செயல்படுத்துவதற்கு, அதாவது வெளிதேச அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பு 12ஆம் இடம் என்றாலும் மறைவு. அதன் அடிப்படையில் இவருடைய மைந்தன் ஒரு மத்திய அமைச்சராக இயங்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு பல்நோக்கம் கொண்டவராக இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. இவர் ஒரு கட்சி தலைவராக இயங்க முடிந்ததை தவிர, ஆனால் ஒரு அரசியல் சார்ந்த பதவி அமைப்புகளை இவர் திறன்பெற இயங்க முடியவில்லை. மற்றும் இவர் மருத்துவராக கல்வி பயின்றிருக்கின்றார். நவம்சத்திலே அந்த அமைப்பு இருக்கின்றது. ராசி கட்டத்திலும் பார்த்தோம் என்றால் இவருக்கு 8ஆம் அதிபதி சந்திரன் நீச்சமாகி 12இல் மறையக்கூடிய அமைப்பு. இவர் மருத்துவம் படித்திருந்தாலும் மருத்துவத்துறையில் குறிப்பிட்ட காலமே அவர் வேலை செய்திருக்கின்றார். முழுமையாக மருத்துவப்படி ஈடுபடாமல் இருப்பதற்கு 8ஆம் அதிபதி நீச்சமாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. மற்றும் இவர் 8ஆம் அதிபதி சந்திரன் நீச்சமாக இருப்பது இவர் சார்ந்து பத்திரிகை துறையில் இவர் பத்திரிகையாளர்களை தரக்குறைவாக பேசியதாகவும் சில குற்றச்சாட்டுகள் பதிவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இவருக்கு ஆயுள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. தன்னுடைய 85 வயதை கடந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இருப்பினும் 8ஆம் அதிபதி 12இல் மறையக்கூடிய அமைப்பு, 10ஆம் அதிபதி கிட்டத்தட்ட 8ஆம் இடம் சார்ந்து வருவது, மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இவையெல்லாம் இயல்பாகவே அவருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன. மற்றும் இவர் பல்வேறு கல்வி நிலையங்கள், நிறுவனங்கள், வணிக வளாகங்கள் சார்ந்து திறன்பெற செயல்படுவதற்கு இவருக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச யோகமும் காரணம். இவருடைய 8ஆம் அதிபதி நீச்சமாக மறைந்து 12ஆம் இடத்தில் இவருக்கு கல்வி நிலையங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் போன்ற சொத்துக்கள் ஏற்படுத்தி கொடுப்பதில் முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவருடைய கிரக யோகங்கள் சிறப்பாக இருந்தாலும் இவரால் கட்சியை வழிநடத்தக்கூடிய யோகம் இவர் மைந்தன் அவருக்கு கட்சியில் தலையெடுத்ததற்கு பிறகு இவருக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏன் அவர் மீண்டும் அரசியலை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் அவருடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரமாக உச்சமாக இருக்கின்றார். சூரியனும் பார்வை 2ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். சூரியன் பார்க்கின்றார். 8ம் 2ம் பார்க்கக்கூடிய அமைப்பு மகன் சார்ந்த இது போன்ற பிரச்சனை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அந்த தசாபதிகள் தான் இவருக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே அது சார்ந்த பிரச்சனைகளை இவர் எதிர்கொள்கின்றார். மற்றும் இவர் தசாபதிகள் என்ன சொல்கின்ற என்பதை பார்க்கலாம். மற்றபடி இவர் மதுவிலக்கு சார்ந்தும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். மதுவிலக்கு, போதை விலக்கு சார்ந்த போராட்டங்களை அதிகமாக முன்னெடுத்தவர். இவருடைய 3ஆம் அதிபதியான சனி நீச்சமாக வரையக்கூடியது. நிச்சயமாக 5ஆம் இடம் சார்ந்து வரக்கூடிய தன்னை இவர் மதுவிலக்கு சார்ந்த அதிகமான போராட்டங்கள், முயற்சிகள் 34 வருட காலங்கள் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இவர் சமூகம் சார்ந்து இயங்குவதற்கு 7ஆம் இடம் என்று குறிப்பிட்டிருந்தேன். இவருடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடம் வருவது, இவர் 4ஆம் இடத்தில் குரு ஆட்சியாக இருந்து இவர் பசுமை தாயகம் லக்னாதிபதியே 4ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதன் அடிப்படையில் பசுமை தாயகம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்தினாலும் இவருடைய 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்தில் வருவது இவர் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மரம் வெட்டி மரங்களை காடுகளை அழித்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக இவர் மேல் குற்றச்சாட்டு பதிவுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. மற்றும் தமிழ் மொழி மீது பற்றும் வணிக நிறுவனங்கள் தமிழ் மொழி சார்ந்த பலகைகளை வைக்க வேண்டும் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் இவருக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கின்றார். 2ஆம் அதிபதி நீச்சமாகவும் இந்த பரிவர்த்தனை யோகமும் இருப்பதனால் இவர் தமிழ் மொழி சார்ந்த பற்றும் ஒரு விதமான தீரா அன்பும் கொண்டவராகவே இருக்கின்றார். இவ்வாறு இவருக்கு வேலை, தொழில், அரசியல், குடும்பம் சார்ந்த அனைத்து பலன்களும் கலவையான ஒரு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருந்திருக்கின்றன. இவருக்கு தசாபதிகள் என்று பார்த்தோம் என்றால் இவர் பிறக்கும் பொழுதே குரு திசையை பிறந்திருக்கின்றார். குரு திசையின் குறைந்த காலகட்டமே ஒரு 9 மாத காலகட்டம். மற்றும் அடுத்ததாக சனி திசை. சனி திசையில் தான் இவர் 1959 காலகட்டம் வரை சனி திசை. அடுத்ததாக புதன் திசையில் தான் இவர் மருத்துவராக கல்வி பயில்வதற்கும், அதே புதன் திசையில் திண்டிவனத்தில் இவர் அரசு வேலையில் சிறந்து விளங்குவதற்கும். எதன் அடிப்படையில் புதன் கிட்டத்தட்ட 8ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். அவரே 10ஆம் அதிபதி. அதன் அடிப்படையில் அவர் மருத்துவ வேலையும் அரசு வேலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அந்த புதன் திசையிலேயே. அடுத்த கேது திசையில் தான்
இவர் தன்னை இதுபோன்று பன்னியர் அமைப்பு சார்ந்து ஒரு சமூகம் சார்ந்து ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாட்டமும் விருப்பமும் அவருக்கு அதிகமாக இருந்திருக்கின்றது. அந்த வன்னிய சங்கம் 1980ஆம் வருட காலம் நிறுவியது இவருடைய கேது திசையில் தான். கேது இவருக்கு 5ஆம் இடம் சார்ந்து நீச்ச யோகத்தில் சிறப்பாக இருக்கின்றது. இந்த கேது செவ்வாய் கேது சனி சார்ந்த தொடர்பு இருந்தாலே இது போன்று சமூகம் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணமாக அது அமையும். அதற்கு அடுத்த சுக்கிரன் தான் அவருக்கு சமூக சார்ந்த பின்னணியில் இயங்குவதற்கு முக்கியமான காரணம். நான் குறிப்பிட்டிருந்தேன் 7ஆம் இடம் என்பது நாம் நண்பர்கள் மனைவி கூட்டுத்தொழில் சார்ந்த பலன்கள் மட்டும் கிடையாது. இது போன்ற சமூகம் மத நம்பிக்கை சார்ந்த நம்பிக்கை அடிப்படை கூறுகளையும் இந்த 7ஆம் இடம் சுட்டிக்காட்டும். 9ஆம் இடம் ஆன்மீக தொடர்புகளையும் குறிப்பிடத்தக்க பலன்களையும் கூறுவதாக இருந்தாலும் 7ஆம் இடம் மத மற்றும் சமூக ஜாதி பின்னணியையும் சுட்டிக்காட்டுவதாக இருக்கின்றது. அதன் அடிப்படை சுக்கிரன் புத்தி தான் இவருக்கு அமோகமான பலன்களை சுக்கிரன் திசை மிக சிறப்பான பலன்களை எடுத்து காட்டியிருக்கின்றது. அந்த 20 வருட காலகட்டம் இவர் அரசியலில் மிக சிறந்த அளவில் கோலோச்சி இருக்கின்றார். அந்த சுக்கிரன் திசையில் தான் முதன்முறையாக இவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சியை தொடங்கி இருக்கின்றார். அது சார்ந்த கட்சி போராட்டங்களையும் முன்னெடுத்திருக்கின்றார். 87 வருட காலகட்டத்தில் அது கட்சி சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார். கட்சி தொடங்கி இருக்கின்றார். மற்றும் எம்பிசி போன்ற அந்தஸ்து சிறப்பு அந்தஸ்துகள் 20% உள்ளொதுக்கீடு போன்ற நுட்பமான ஒரு சமூக சார்ந்த ஒரு அரசியல் பின்னணியில் சிறந்து விளங்குவதற்கு இவருடைய சுக்கிரன் திசை முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது. இந்த சுக்கிரன் திசை காலகட்டத்தை பார்க்கணும் என்றால் இவர் 96 காலகட்டத்தில் இவர் அரசியலில் வெற்றி பெறக்கூடிய முதன்முறையாக இவருக்கு எம்எல்ஏக்கள் வந்தார்கள். 98, 99 காலகட்டத்தில் எம்பிக்கள் மத்திய அமைச்சராக 2004 காலகட்டத்தில் இவருடைய மைந்தன் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்தது. அந்த 2003 முதல் 2009 உள்ள காலகட்டம் சூரியன் காலகட்டத்தில் தான் இவருடைய மைந்தன் இதுபோன்று மத்திய அமைச்சராக வலம் வருவதற்கு 8ஆம் அதிபதியும் அவருக்கு 12 நீச்சமாக மறைகின்றார். மற்றும் 8ஆம் இடமும் சூரியன் இருப்பதனால் அவருடைய மைந்தன் மத்திய அமைச்சராக திறன்பட விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு அடுத்த சந்திரன் புத்தி அவருக்கு சந்திரன் கிட்டத்தட்ட மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்ற நீச்சமாக. அடிப்படையில் அவருக்கு மிக பெரிய அளவில் அரசியல் சார்ந்த யோக பலன்கள் கொடுக்கவில்லை. 2019க்கு பிறகு உள்ள காலகட்டம் அவருக்கு செவ்வாய் திசையாக தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே இவருக்கு இந்த செவ்வாய் திசை காலகட்டம் மிக மிக ஒரு செவ்வாய் என்றாலே அவசரம், ஆத்திரம், உக்கிரம் மற்றும் வேகமாக செயல்படக்கூடிய தன்மைகளையும் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். செவ்வாய் உச்சமாக இருக்கின்றார். அவர் சூரியனையும் பார்க்கின்றார். 2ஆம் இடம் என்று முன்பே குறிப்பிட்ட அடிப்படையில் அவர் இன்னும் அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட அவருடைய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டுக் கொடுப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கின்றது. 2026 மே வரை உள்ள காலகட்டத்தில் இவருக்கு அது சார்ந்த நாட்டமும் பிரியமும் இருக்கத்தான் செய்யும். அதற்கு பிறகு உள்ள காலகட்டமும் ராகு திசையாக இருக்கின்றது. இருப்பினும் செவ்வாயா சனியா என்று பார்த்தோம் என்றால் அங்கு சனிதான் வெற்றி பெறுவார். செவ்வாய் உச்சமாக இருந்தாலும் சனி நீச்சமாக இருக்கின்றார். அவர் 5ஆம் இடம் குழந்தைக்கான யோக பலன்கள் தான் அதிகமாக செல்வதற்கு வாய்ப்புகள் தென்படுகின்றன. 2026 மே வரை இவர் இதுபோன்று செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இருப்பினும் கட்சி பிற்காலத்தில் வழிநடத்துவதற்கு இவருடைய வாரிசுகள் தயாராக இருக்கின்றார்கள். மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பெற்ற நல்ல மிக சிறந்த யோகம் பொருந்திய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார். இவருடைய வாழ்வில் எல்லா வளங்களும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்ந்த ஒரு முன்னுதாரண ஜாதகமாகவே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஜாதகம் இருந்திருக்கின்றது. இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். பையம் செழிக்க வாழ்க வளமுடன்.